வெல்கம் டு குக் வித் மீ. குழந்தைகளுக்கான மட்டன் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதை வாரத்தில் ஒரு நாளாச்சும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். மட்டனில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது. இப்போ குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நான் ஒரு குக்கரில் 1/2 கிலோ கறி வாங்கியிருக்கேன், வீட்டுக்குன்னு வாங்கினது. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் நல்லா வேக வச்சுக்கிறேன். இதை மூடி 3 விசில் விட்டுக்கலாம். மூணு விசில் வந்ததும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஸோ அதே குக்கரில் நான் என்ன பண்ணுறேன், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம பாதி கறியை வீட்டுக்கு குழம்புக்கு எடுத்து வச்சுக்கிட்டு மீதி 3 பீஸில் தான் நம்ம குழந்தைக்கு செய்ய போகிறோம். ஏன்னா அவங்க அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 3 பீஸே போதுமானது. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கலாம். குழந்தைக்குன்றதால கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப கொஞ்சமாக இருக்கும். இப்போ நான் இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கறி வேக வச்ச தண்ணி 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க, அந்த வேக வச்ச தண்ணியே ஊற்றுங்க. அப்புறம் 3 பீஸ் கறியும் எடுத்துருக்கேன், அதையும் நான் இதில் போட்டுக்கிறேன். இதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் போட்டுக்கிறேன். இதோட நான் வடித்த சாதத்தையும் சேர்த்துக்கிறேன். ஸோ குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு திட்டமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி 2மே வெந்திருக்கும். இப்போ ஒரு 2 விசில் மட்டும் விட்டுடுங்க. ஸோ 2 விசில் வந்துடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழந்தைக்கு நம்ம ஃபிட் பண்ணலாம். என்னோடய பேபி இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும். இதேமாரி செஞ்சு தந்தாலும் அவங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் குழந்தைக்கு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இதை கொடுத்து பழகுங்க. ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, கொழுப்பு சத்தும் கூட. ஸோ குட் ஃபேட் இருக்கிறதால இது தாராளமாக கொடுக்கலாம் குழந்தைக்கு. நீங்களும் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.